போது நிறுத்திரி, நீயே ஒரு ஃப்ராடு, உன்னை நம்பி போய் கான்ட்ராக்டை கொடுத்தோம் பார்த்தியா, எங்களை சொல்லணும் அப்படின்னு வந்து இப்போ எல்லாரும் சேர்ந்து ரோகிணி வசமாக சிக்கி மொத்தமாக அவங்களுடைய கான்ட்ராக்டை காலி பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே நல்ல பேர் விஜயா கிட்ட இருக்கிறதையும் சேர்த்து காலி பண்ணுறதுக்கான ப்ரிடிக்ஷன் தான் இது. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ மீனா வீட்டை விட்டு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணி வீட்டை விட்டு கிளம்பி போனதுக்கு பிறகு நான் வந்து இல்லைங்க என்னால் இங்கே இருக்க முடியாது மாமா, அவர் குடிச்சிட்டு வராரு, என்னால் அவர் பார்க்க முடியாது, நான் கொஞ்சம் நாளைக்கு என் வீட்டில் போய் இருக்கேன் அப்படின்னு கிளம்பி போனோடனே முத்து அங்கேருந்து கிளம்பி வந்துட்டு முத்து என்ன சொல்கிறாரு, மாடியில் வந்து குடிச்சிட்டு தூங்கி எந்திரிச்சு வராரு. காலையில் எந்திரிச்சு வந்தால் அண்ணாமலை கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காரு. ஏன்டா உன்னால தான்டா மீனா வீட்டை விட்டு போயிட்டா அப்படின்னாப்பா, உனக்கு நிஜமா நான் வந்து சும்மா அந்த முருகனுக்கு பிரச்சனையை முடிச்சுட்டு ஒரு பெக்கை வந்து இருந்ததை சும்மா குடிச்சிட்டு வச்சேன்ப்பா, அதை வேஸ்ட் பண்ண வேணான்னு அப்படின்னா, ஆமாம் ரொம்ப நல்ல விஷயம், அதை வேஸ்ட் பண்ண வேணாம்னு நினச்சேன் அப்படிங்கும் போதே, இல்லைப்பா நான் வந்து அதை குடிச்சிட்டு சும்மா வந்து அவள்கிட்ட நான் நார்மலாக பேசி அந்த விஷயத்த சொன்னும் போது ரொம்ப கோவப்பட்டு வார்த்தையை நிறைய விட்டான், கோபத்தில் போய் குடிச்சிட்டேன்ப்பா, நான் பண்ணது தப்பு தான், ஆனால் அதுக்காக வீட்டை விட்டு போகிற அளவுக்கு நான் எதுவுமே பண்ணலையே, இது ஏதோ தப்பாக இருக்குப்பா, இவன் அந்த ஊருக்கு போயிட்டு வந்ததுலேருந்தே ஆளே சரியில்லைப்பா அப்படிங்கும் போதே கிட்டத்தட்ட ரோகிணிக்கு இப்போ கொஞ்சம் பயம் அதிகமாகுது, நேராக போயிடுவானோ அப்படின்ட்டு. டக்குனு முத்து என்ன சொல்லிடுறாரு, விடுவோம்பா, அவள் என்னை மதிக்காமல் கிளம்பி போயிட்டான், என்கிட்ட சொல்லாமல் இல்லாமல் கிளம்பி போயிட்டா, உங்கள் வரைக்கும் இந்த விஷயத்தை எடுத்து வர வேணான்னு சொன்னேன், அதையும் பண்ணிட்டான், நான் வந்து இந்த விஷயத்தில் நான் அதுக்கப்புறம் வந்து அவளை போய் நான் கூப்பிட போகிறதில்ல, அவளுக்காக எப்போ வரணும்னு தோணுதோ அப்போ வரட்டும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா தான் ஒரு பெருமூச்சு விட போகிறாங்க ரோகிணி. ஆனால் அந்த பெருமூச்சு தான் ஆபத்தாக போய் இப்போ முடிய போகுது. அவங்க பெருமூச்சு விட்டு அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறத இந்த பக்கம் ஸ்ருதி பார்த்துடுறாங்க. ஸோ ஸ்ருதி பார்த்த உடனே ஸ்ருதிக்கு வந்து என்னது வந்ததுலேருந்தே வந்து ரோகிணி ஒரு மாதிரி வித்தியாசமாக செயல்பட்டு இருக்காங்க. அந்த குளத்துக்கு போய் தண்ணி குடத்தை எடுத்துகிட்டு மீனா திருப்பி வரும்பொழுது அதுக்கப்புறம் ரோகிணி வந்தாங்க, தலையெல்லாம் கலைஞ்சிருந்துச்சு, ஆனால் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத ரவி கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த ரோகிணி சரியில்லை ரவி, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அவங்க ஒரு மாதிரி திடீர்னு வந்து இப்போ மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருக்காங்க, அவங்க பேசுகிற வார்த்தை எல்லாமே எனக்கு ஒரு மாதிரி அவங்கள்ட்ட ஏதோ தப்பு இருக்குது, அதை மறைக்க ட்ரை பண்ணுறாங்கன்னு தோணுது. மீனா ஆளே வித்தியாசமாக நடந்துக்கிறதும், இது நாள் வரைக்கும் வந்து எத்தனையோ தடவை முத்து குடிச்சிருக்காரு, ஆனால் இதுக்கெல்லாம் வந்து கிளம்பி அவங்க கோவப்பட்டு போயிருக்க மாட்டாங்க, ஒரு நாளில் அவங்க கிளம்பி போயிருக்காங்கன்னா இதில் ஏதோ ரோகிணி சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொன்ன உடனே, அதெல்லாம் நீ ரொம்ப யோசிக்கிற, அதெல்லாம் இருக்காது, முத்து குடிச்சிட்டு வந்தது அது கொஞ்சம் அலப்பறை பண்ணிட்டான், அதனால தான் வந்து கோவப்பட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதில் இந்த குழப்பத்தோடய என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்ருதி வந்து மீனாவுக்கு கால் பண்ணி, மீனா நீங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்கலாம், உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. ஸோ கூப்பிடும் பொழுது அந்த சமயத்தில் வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கே வேணால் மீனாவும் கிளம்பி வராங்க. மீனா கிளம்பி வந்து என்னதாம்மா அவன் பிரச்சனை அப்படின்னு வந்து இப்போ ஸ்ருதி கேட்கும்பொழுது, இல்லை என்னால் வந்து அவரை வந்து மன்னிக்க முடியல, அவர் குடிச்சிட்டு வர்றது எனக்கு வந்து அவர் உடம்பை கெடுத்துக்கிறாரு, இந்த மாதிரி நான் கொஞ்ச நாள் தள்ளி இருந்தால் தான் அவர் வந்து சரியாவார், அவர் சரியாகி குடிக்கவே வேணான்னு கம்ப்ளீட்டாக முடிவு பண்ணுவார், கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருச்சு, இருந்தாலும் முழுசாக மாறணும் அப்படின்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்க. இதுக்கடையில் தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இப்போ சிந்தாமணி ரோகிணி கிட்ட வந்துட்டு, ரோகிணி கண்ணு உனக்காக தானே நாங்கள் முன்னாடி சில விஷயம்லாம் பண்ணோம், ஞாபகத்தில் இருக்கா, நீ சொன்னன்னு தான் நான் வந்து மீனாவுடைய அம்மாவோட கடையை காலி பண்ணி விட்டேன், அதே மாதிரி மீனாவோட வண்டியும் சேர்த்து தூக்கலாங்கிற ஐடியாவை கொடுத்தது உனக்காக பண்ணது தான், எல்லாமே வந்து நீ அதை பண்ணி கொடுங்க, உங்களுக்கு நான் செய்ய வேண்டியது செய்கிறேன், உங்களுக்கு நான் வந்து கான்ட்ராக்டெல்லாம் வர வைக்கிறேன் அப்படின்லாம் நிறைய பேசினியே, அப்படிங்கிறதுனால தான் உனக்கு அதை பண்ணேன், அப்போ நீ எனக்கு எதாவது திருப்பி பண்ணணும்ல, இல்லைனா நான் போய் இப்போ முத்துக்கிட்ட போயிட்டு நான் பண்ணதே உன் அண்ணியால் தான் அப்படின்னு சொன்னால் குடும்பத்துக்குள்ளே என்ன பிரச்சனை வரும்னு யோசி அப்படிங்கும் போது ரோகிணிக்கு பயம் வந்துருச்சு. முன்னனா கூட பரவாயில்ல, இப்போ ஒரு வேளை மீனா கிட்டக்க போயிட்டு உன் கடையை காலி பண்ணது மட்டும் இல்லாமல் உங்கள் அம்மாவோட கடை உங்கள் அப்பாவோட கரும்பு ஜூஸ் கடையும் தூக்கினதே வந்து நம்ம ஐடியா தான் சொன்னால் மீனா வந்து நன்றி கட்டவளையன்னு சொல்லிட்டு நம்மளை பற்றி போட்டு கொடுத்துருவாங்க அப்படின்னு இப்போ ரோகிணி யோசிச்சு, உனக்கு என்ன ஆண்டி உங்களுக்கு இப்போ பண்ணணும் அப்படின்னு கேட்டவொடனே சிந்தாமணி கரெக்டாக வழிக்கு வந்துட்டியம்மா, கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு இப்போ என்ன தேவைன்னா நீ என்ன பண்ணுற, அந்த 275 வீட்டுக்கு உனக்கு தானே அப்ளையன்சஸ்க்கு பெரிய கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க, 40 லட்ச ரூபா கான்ட்ராக்ட், இந்த பூ கட்டுற கான்ட்ராக்ட் என்ன வந்து அதிகபட்சம் போனால் ஒரு 3-4 லட்ச ரூபா வரப்போகுது, அது 4-5 வருஷம் கிடைக்குதாங்கிறதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம், அந்த கான்ட்ராக்டை எனக்கு வர வைக்கணும், எனக்கு அதில் 2 விஷயம், மீனாவுக்கு அது கிடைக்கக்கூடாது, அவள் கையில் பணம் நிற்கக்கூடாது, அதே மாதிரி எனக்கும் அந்த கான்ட்ராக்ட் வரணும், அதுக்கு போய் நீ என்ன பண்ண அப்படின்னா அந்த 2 பேரையும் கூப்பிட்டு வச்சு அந்த அந்த உனக்கு கான்ட்ராக்ட் கொடுத்தாங்கல்ல அவங்கள்ட்ட பேசி அந்த கான்ட்ராக்டை கெடுத்து விட்டுரு அப்படின்னு வந்து சிந்தாமணி சொன்ன உடனே இப்போ ரோகிணிக்கு வேறு வழியே இல்லை, சரி இதை பண்ணிவிடுவோம், பண்ணலன்னா நம்ப மாட்டிப்போம் அப்படின்னு வந்து யோசிக்கும் பொழுது, சரி நீ ஒன்றும் கவலைப்பட வேணாங்கன்னு, உனக்கு கிடைக்கிற 40 லட்ச ரூபா உன் புருஷனுக்கு தானே போகுது, இந்த பூ கட்டுற கான்ட்ராக்ட் எனக்கு கிடைக்கட்டும், கிடச்சி கையில் வந்து இவ்வளோ காசு வருது அப்படின்னா அதில் 10% உனக்கு நான் கமிஷனாக கொடுக்குறேன் அப்படின்னு இவங்க சரி ஓகே இதை பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த முதல்ல அந்த ஆர்டரை கொடுத்த இவங்க அந்த அந்த பில்டரை போய் பார்க்கலான்னு போனால் அங்கே வந்து அந்த பாரதியும் நிற்கிறாங்க, அதாவது அந்த இவங்களுக்கு பிஹெச்டி கொடுக்கறதுக்காக டாக்டரேட் கொடுக்கறதுக்காக வந்தாங்கல்ல அவங்க.
ஸோ அவங்க வந்திருக்க அவங்கள்ட்டையும் அவங்களும் இருக்கும்போது என்ன இவங்களும் இருக்காங்க அப்படின்னு யோசிக்க, பரவாயில்ல ரோகிணி சொல்லுங்கள் என்ன விஷயம் அப்படின்னா, இல்லை மீனா வந்து அந்த அளவுக்கு நல்லா பண்ண மாட்டாங்க, அதனால தான் நீங்கள் வந்து இதை சிந்தாமணிக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப நல்லா பண்ணுவாங்க, எக்ஸ்பீரியன்ஸான ஆள் அப்படின்னு சொல்ல இவங்க 2 பேரும் ஒருத்தர் முகத்தை ஒருத்தவங்க பார்த்துக்கிறாங்க. சரி 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 நீங்களே சொல்கிறீங்க ஒரு கோ சிஸ்டர், ஆனால் அவங்க உங்கள் பேரை ரெக்கமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா அது எங்களை ரெக்கமெண்ட் பண்ணது எங்களுடைய தொழிலுக்காகவும் தான். நாங்கள் நல்லா அந்த பிஸ்னஸை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மீனா மேலே நிறைய குறைகள்லாம் இருக்குது. ரீசெண்டாக கூட அவங்க ரொம்ப கவனம் தப்பி நிறைய பேருக்கு தப்பு தப்பாக பூ கொடுத்தாங்கன்னாங்க. அப்புறம் உங்களுக்கு ஒரு கெட்ட பேர் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நாங்கள் சொன்னேன் அப்படின்னு கிளம்பிடுறாங்க. கிளம்பின உடனே வந்து இதில் ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்னு முடிவு பண்ணி அந்த பாரதி என்ன சொல்கிறாங்க, கோகிலா நீ கிளம்பி வா, நம்ம 2 பேரும் கிளம்பி வந்து ஸ்ருதி கிட்ட இதை பேசுவோம், ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு நேராக கிளம்பி அங்கே போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா மீனாவும் வேறு இருக்காங்க. மீனாவும் இருக்கும் பொழுது வந்து இல்லை என்ன நடந்துச்சு அப்படின்னா வந்து உங்களோட அந்த கோ சிஸ்டர் வந்திருந்தாங்க, அந்த ரோஹிணி வந்து சிந்தாமணின்னு ஒருத்தங்களுக்கு ஆர்டர் கொடுத்துருங்க, இந்த ஆர்டர் வந்து மீனாவுக்கு கொடுத்தா அவங்க ஒழுங்காக பண்ண மாட்டாங்க, இது வந்து இவ்வளோ பெரிய ஆர்டர் பண்ணுறதுக்கு அவங்கள்ட்ட ஆளும் கிடையாது, அதுக்கான திறமையும் கிடையாது, அதுக்கான அனுபவமும் கிடையாதுன்னாங்க. அதான் எங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி குழப்பமாயிடுச்சு, உங்களுக்குள்ள எதுவும் பிரச்சனையா இல்லை வந்து அதான் அவங்கள்ட்ட பேசிக்கலான்ட்டு, ஏன்னா நீங்கள் தான் அவங்களுக்கு பண்ணணும்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் மீனா எனக்கு உன் மேலே உனக்கு நல்லா தெரியும், நீ ரொம்ப நல்ல பொண்ணு வேறு அப்படிங்கும் போது மீனாவுக்கு உள்ளுக்குள்ளே வந்து கோவம் வருது. நான் என் புருஷனை பிரிஞ்சு இருக்கிறதே அதை இவ்வளோ காப்பாற்றுறதுக்கு தான், இவ வாழ்க்கையை காப்பாற்றணும் தான், குற்ற உணர்ச்சியில் ஏதாவது உளறிடுவோமோ நினச்சி இவன் நம்மளோட வாழ்வாதாரத்திலே வந்து கை வைக்க பார்த்துருக்காளே அப்படின்னு வந்து யோசிச்சு, சரி இதை நம்ம இப்படியே சும்மா விடக்கூடாது அப்படின்னு வந்து அவங்க கோபத்தில் இருக்காங்க. கோபத்தில் இருக்கும் பொழுதே வந்து அதெல்லாம் இல்லை, அவங்க டக்குன்னு ஸ்ருதி பேசிடுறாங்க. அவங்களுக்கு வந்து மற்றவங்களுக்கு நல்லது நினைக்கிற மனசே கிடையாது. நான் அதனால தான் மீனா கிட்ட கேட்டேன், எதுக்கு வந்து ரோஹிணி பேரை சொன்னீங்க, அவங்க ஒன்றும் அவ்வளோ நல்லா பண்ணுறவங்கலாம் இல்லையேன்னு சொன்னேன். ஆனாலுமே வந்து மீனா ரொம்ப நல்லவங்களா இருக்கிறதுனால இதை பண்ணிட்டாங்க. ஆனால் வந்து இப்போ ரோகிணி இப்படி பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கு வேறு ஏதாவது ஆதாயம் இருக்கும். ப்ளஸ் இவங்க நல்லா இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல. எங்கள் ஆன்ட்டிக்குமே உங்களுக்கு தெரியும்ல, எங்கள் ஆன்ட்டி சுயநலமாக தான் எல்லாம் பண்ணி ஏமாத்தினாங்களோ உங்களை டாக்டரேட் விஷயத்தில், அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து ஏதாவது பண்ணியிருப்பாங்கன்னு தோணுது அப்படின்னு ஒன்று. சரி இருமா ஒரு நிமிஷம் அப்படின்னு ரோகிணி கால் பண்ணி, ரோகிணி இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு மட்டும் கொஞ்சம் வரீங்களா அப்படின்னா, எந்த ரெஸ்டாரண்ட் அப்படின்னா ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட் அப்படின்னா, அங்கே எதுக்கு மேடம் வேறு எங்கேயாச்சும் நான் சொன்னால் கேளுங்க அப்படியே இங்கே வாங்க, அந்த அக்ரிமெண்ட் போட்டு உங்களுக்கு இன்னொரு அட்வான்ஸிங் கொடுத்துடலான் இருக்கோம் வாங்க அப்படின்னு. சரி அவங்க சந்தோஷமாக கிளம்பி அங்கே வராங்க. வந்து முதல்ல வந்து பார்த்தா உள்ளார வந்து பார்த்தா ஸ்ருதி நிற்கிறாங்க. ஸ்ருதி பக்கத்தில் இந்த 2 பேர் நிற்கிறத பார்த்து அப்படியே வந்து ஹாய் மேடம் அப்படின்னு வந்தேன். ரோகிணி வாங்க ரோகிணி உட்காருங்க, அப்புறம் என்ன கான்ட்ராக்டெல்லாம் வந்து மீனாவை கொடுக்க வேணாம் சிந்தாமணிக்கு கொடுக்கலான்னு சொன்னீங்களாமே அப்படின்னா, அது 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 இல்லை ஸ்ருதி, நான் வந்து ஒரு சஜஷனாக தான் அப்படிங்கும் போது, என்ன சஜஷனா அப்படின்ற ஒரு சவுண்டு கேட்குது. திரும்பி பார்த்தா பின்னாடி மீனா நின்றுட்டு இருக்காங்க. ஏண்டி உனக்கு பாவம் பார்த்து நான் கான்ட்ராக்டை கொடுத்து உனக்காக நான் என்னென்னவோ பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன பண்ணுற அப்படிங்கும் போது மீனா மீனா அப்படிங்கும் போது இப்படி முதுகில் தட்டி இந்த 2 லேடியும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது உன் பிரச்சனை உன் குடும்ப பிரச்சனையில் உனக்கு ஹெல்ப் பண்ணவங்களுக்கே திருப்பி முதுகில் குத்தணும்னு நினைக்கிறேன்னா, உனக்குலாம் அந்த கான்ட்ராக்ட் கொடுக்குறது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? உனக்கு கான்ட்ராக்டும் கிடையாது ஒன்றும் கிடையாது, உன் புருஷன்ட்ட சொல்லி ஒழுங்காக அந்த 10 லட்ச ரூபாய் செலவழிச்சினாலாம் எனக்கு தெரியாது, உடனே அந்த 10 லட்சத்தை எனக்கு திருப்பி ஒரு வாரம் டைமுக்குள்ளே டெபாசிட் பண்ணணும் திருப்பி என் அக்கௌண்ட்டுக்கு, அக்கௌண்ட் டீடைல்ஸ் கொடுத்துட்டு போகிறேன், அதுக்கப்புறம் கான்ட்ராக்ட் எந்த முகத்தையும் வச்சுட்டு அந்த பக்கம் வந்துடாது, இந்த மாதிரி நன்றி கட்டவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது அப்படின்னு இவங்க கோவப்பட அப்படியே ஐயோன்னு அப்படியே ரோகிணி இடிஞ்சு போய் நிற்க. மீனா வந்து இப்போ உனக்கு அவ்வளோ நெஞ்செழுத்தம் ஆகிடுச்சு, உன்னை பற்றி எல்லாம் எனக்கு தெரிஞ்சும் கூட பார்க்கலாமா அடுத்து என்ன நடக்குதுன்னு அப்படின்னு சொன்னாங்கன்னா எப்படி இருக்குங்கிறத பற்றி உங்கள் கருத்தை சொல்லுங்கள்.